Good morning, sister. Hello, good morning, Father. Vaanga, welcome. உட்காருங்க, Father. Thank you, sister. பாத்திமா சிஸ்டர், சொல்லுங்க, Father. உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய மக்களை சந்திச்சு உங்களை பத்தி விசாரிச்சோம். ஒவ்வொருத்தரும் ரொம்ப பெருமையா உங்களை பத்தி பேசுறாங்க. உங்களை கடவுள் லெவலுக்கு வசதி பேசுனாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த அளவுக்கு சிஸ்டர் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க சிஸ்டர், இங்க மருத்துவ பணியை எந்த அளவுக்கு நீங்க சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பதர் கோயம்புத்தூர் பிரசன்டேஷன் கான்வென்ட் இங்க வந்து ஒரு 66 வருஷமா இங்க கான்வென்ட் இருக்கிறோம். வந்து மெயினா வந்து சோஷியல் ஒர்க், இந்த மாதிரி மெடிக்கல், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். சர்ச் ஒர்க்லாம் இதுல வந்து மெடிக்கல்னு அப்படி பாத்தீங்கன்னா, எனக்கு ஆனமலை 58 எஸ்டேட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல 58 எஸ்டேட்ல எங்களை சுத்தி ஒரு 8 எஸ்டேட் இருக்கு. உதாரணமா பன்னிமேடு, மலுக்கப்பாறை, சேக்கல்முடி, முருகாலி, கல்யாண பந்தல், உருளிக்கல், பெரியார் நகர், அந்த மாதிரி நிறைய எஸ்டேட் இருக்கு. அந்த எஸ்டேட்ல மக்கள்லாம் வந்து இங்க வந்து ட்ரீட்மெண்ட் வருவாங்க. அது இல்லாம வந்து கேரளா பார்டர் பாத்தீங்கன்னா கப்பாயம், பத்தடிப்பாலம், பெரும்பாறை அப்படி எல்லாம் இருக்கு. அங்கெல்லாம் ட்ரைபல்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போதிய வசதி இருந்தாலும் அவ்வளவு பெரிய வசதின்னு சொல்ல முடியாது. ஆனா இங்க வருவாங்க, வந்து ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. இங்க வந்து இதை இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஆலோசனை கேட்டுட்டு போலாம் அப்படின்வாங்க. சில இடத்துல ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட் கொண்டு வருவாங்க. ரிப்போர்ட் கொண்டு வந்து என்ன செய்யலாம்னு ஒரு ஆலோசனை கேட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி மக்கள் வந்து நிறைய இருக்கிறாங்க. நான் வந்து ஒரு கால நேரம் பாரு மக்களுடைய தேவைதான் நம்மளுடைய இது. அதனால இங்க வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாருமே இங்க இருந்து சீக்கிரம் வெளியே அனுப்ப மாட்டோம். முடிஞ்ச அளவு இங்கே நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க பார்ப்போம். பக்கத்துல மருத்துவர்கள் சிலர் ஆலோசனையும் கேட்டுக்கும் இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அப்புறம் முடியாதவங்களுக்கு வீட்டுக்கே போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அப்புறம் ஒரு சாகர தருவாயில இருக்கிறவங்களுக்கு அங்க வீடு போய் சந்திச்சு அவங்களோட கூட இருந்து அவங்கள பார்ப்போம். அதே மாதிரி சப்போஸ் இறந்துட்டாங்கன்னா இங்க வந்து ஜாதி மதம் எந்த ஒரு வேறுபாடு இல்லாம நாங்களும் சரி, எங்க பங்கு தந்தை ஃபாதரும் சரி, 2 பேரும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு போய் ப்ரேயர் பண்ணிட்டு அவங்களுக்கு எங்கனால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை செய்துட்டு வருவோம். அந்த மாதிரி எங்களுடைய பணிகள். இது எப்படி சிஸ்டர், மலை பாங்கான பகுதி, மேடு ஏறி போகணும், ரொம்ப சிரமமா இருக்குமே இந்த காரியம். எப்படி நீங்க சொன்னீங்க எல்லா இடங்களுக்கும் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது சிரமமா இல்லையா உங்களுக்கு? அது நம்ம சிரமம்னு எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு சர்வீஸ். நம்மளுக்கு வந்து சேவை தான் முக்கியம். நம்ம ஆட்டோமேட்டிக்கா நான் செய்யும் போது நம்முடைய உடல் உள்ள எதுவுமே நமக்கு சோர்வடையாது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு அவைலபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் இருக்கும்போது நமக்கு எதுவுமே கஷ்டமா தெரியாது. எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் வந்து இங்க ஒரு 20 வருஷமா இருக்கிறேன். 20 வருஷமா இருக்கீங்க? அதனாலதான் மக்கள் எல்லாருக்கும் உங்களை பரிச்சயமா இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க சிறப்பா. ரொம்ப அருமை சிஸ்டர். உங்களது இந்த மருத்துவ பணி தொடர்ந்து நடைபெறட்டும். யாருக்கும் எந்த கூச்சமும் இல்லாம நீங்க செய்யற இந்த பணி சிறப்பா செய்யணும்னு நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன். மருத்துவ பணி மாத்திரம் அல்லாம நிறைய சமூக பணிகளையும் நீங்க செய்துட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். என்ன மாதிரியான சமூக பணிகளை நீங்க எடுத்து செய்றீங்க சிஸ்டர்? இங்க சமூக பணி செய்துட்டு வரும்போது இங்க வந்து குழந்தைகள், இளைஞர், இளம் பெண்கள், பெரியவங்க, வயதானவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குழந்தைகளுக்குன்னு பாத்தீங்கன்னா மாலை நேர கல்வி, இங்க பால்வாடி வச்சிருக்கிறோம். பெண்கள்லாம் வேலைக்கு போறதுனால அந்த குழந்தைகளை கொஞ்சம் விட்டுட்டு போவாங்க. அவங்களுக்கு பால்வாடி மாதிரி குழந்தை வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஈவினிங் டியூஷன், அந்த குழந்தைங்களுக்கு பேசிக்கெல்லாம் சொல்லி தருவோம். டியூஷன், ஹோம் ஒர்க் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி தரோம். இளம் பெண்களுக்குன்னு பாத்தீங்கன்னா டெய்லரிங் கிளாஸ் இருக்கு. அந்த டெய்லரிங் பொண்ணு வந்து டெய்லரிங் சொல்லி கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து சுயமா அவங்களே வீட்டுல மிஷின் போட்டு அவங்களுடைய துணி தைக்கிறாங்க. வெளியே இருக்கிற துணியை தைச்சு தர அளவுக்கு அவங்க வந்து டெவலப் ஆயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா படிச்ச பிள்ளைங்க, பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சரியான பாதையில கைட் பண்றதுக்கு தெரியாது. இருந்தாலும் எங்காவது போய் மாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்பாங்க. அப்ப அப்படி இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து படிச்சதுக்கேற்ற ஒரு வேலை வாய்ப்பு நிறைய நிறுவனங்கள் இப்ப நர்சிங் இதுல வந்துன்னா கேஜி, குப்புசாமி, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரோம். சில பிள்ளைங்களுக்கு வந்து வேற எதுக்கு அவங்க ஃபிட் ஆகுறாங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரோம். நிறைய பிள்ளைங்களை வந்து நம்ம சென்ட் மேரிஸ் ஹாஸ்பிட்டல்லயே நர்சிங் பிள்ளைங்களை நிறைய பேர் ஒரு 30 பிள்ளைங்களை வந்து படிக்க வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா முதியோர்கள் வந்து நிறைய முடியாம இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இளைஞர்கள் இல்லாம, அது இன்னொரு இது சொல்லணும்னா, இன்னைக்கு பெண்கள் வந்து நிறைய பேர் வயசானாலும் மேரேஜ் ஆகாம அவங்களுக்கு லைஃப் சரியான ஒரு சூழ்நிலை அமையாம இருக்கு. அந்த மாதிரி விஷயத்துல பாத்தீங்கன்னா நான் இங்க இருந்தாலும் இங்க இருக்கிறவங்களுக்கும் நிறைய மேரேஜ் முதல்ல ஒரு 10 பக்கம் இங்க பண்ணி வச்சிருக்கிறேன். வெளியே பாத்தீங்கன்னா ஒரு 70 to 80 ஒரு 70-80 பேர்த்துக்கு நான் வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அவங்களோட ஃபேமிலியோட இன்னைக்கும் நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. யாருமே ஒரு இதா போன மாதிரி எனக்கு தெரியல.
அதனால அவங்க எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி எல்லாம் பேசுவாங்க, கான்டாக்ட் பண்ணிக்குவேன் அந்த மாதிரி. அது பாத்தீங்கன்னா இறக்கம் இங்க வந்து நிறைய வயசானவங்க இறக்கம் தருவாயில இருக்கிறாங்க. நிறைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கே தெரியும், பிரசன்ட் வந்து கேன்சர் நோயால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள வந்து நல்ல வகையில போய் அடக்கம் செய்யறது கூட முடியாம இருக்கும். அந்த சமயத்துல நாங்க போய் அவங்கள வந்து 4 பேரை வச்சு நல்ல இது பண்ணி அவங்கள அடக்கம் பண்ணியிருக்கிறோம். இங்க சரியான மழையா இருக்கும் ஒரு 6-8 மாசம். அந்த சமயத்துல இங்க வந்து முடியாம அவங்கள வைக்க முடியாத, அடக்கம் பண்ண முடியாத சூழ்நிலையில நிறைய இடத்துல நம்ம திண்டுக்கல் எல்லாம் இருக்காங்க, கொடை ரோடு பக்கம் அந்த ஜோசஸ் கருணையிலான்னு அங்க கூட 3-4 பேரை நான் இங்க இருந்து அங்க கொண்டு போய் வண்டி வச்சு அவங்கள அங்க வச்சு அவங்கள நல்லடக்கம் பண்ணிடுறோம். அந்த மாதிரி நிறைய வந்து சோசியல் சர்வீஸ் செய்துட்டு இருக்கிறோம். வெளியே வந்து பாத்தீங்கன்னா இப்போ 24 வருஷமா நான் வந்து நிர்மலா காலேஜ்ல HIV ப்ரோக்ராம், அவங்களுடைய காலேஜோட அவுட்ரீச் ப்ரோக்ராம், அவங்களுக்கு போய் மாசம் மாசம் நான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அந்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு மெடிசன் கொடுக்கறது, அந்த மெடிக்கல் காரங்களோட சேர்ந்து டாக்டர்ஸோட சேர்ந்து உதவி செய்கிறோம். அப்புறம் மக்களே சேர்ந்து அவங்கள்ட்ட கலந்து பேசிப்போம். அந்த மாதிரி நாங்கள் போகிறனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நான் வந்து அதை வந்து பெருசாக ஒரு பேர்டனா நான் நினைக்கிறது இல்லை. கண்டிப்பாக நான் அந்த ஃபர்ஸ்ட் சண்டேனா அந்த நிர்மலா காலேஜ் அப்படின்ட்டு என்னோட மைண்டில். அதே மாதிரி வெளியே எங்கே யாராவது சிஸ்டர்ஸோ மற்ற இதில் சோசியல் சர்வீஸ் கேட்குறாங்க, அப்புறம் வேற எந்த இது கேட்டாலும் நான் வந்து தாராளமாக போய் செய்து கொடுக்க பார்ப்பேன். அருட்சகோதரிகள் நிறைய சமூக சேவை பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி 6-7 மாசங்கள் தொடர்ந்து மழை பெய்கிற சிரமமா இருக்கிற இந்த மலைப்பாங்கான பகுதியில நீங்க செய்யற சேவைகள்லாம் ரொம்ப உயர்வானது சிஸ்டர். சரிங்களா? குறிப்பா சாகர தருவாயில் இருக்கிறவங்களுக்கும், திருமணமாகாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த மருத்துவ பணிகளும் அருமையா செஞ்சுட்டு இருக்கீங்க சிஸ்டர். எல்லாமே பாராட்டுக்குரியது. தொடர்ந்து நீங்க செய்யணும், உத்வேகத்தோட செய்யணும், பாரபட்சம் பார்க்காம செய்யணும்னு நானும் கேட்டுக்கிறேன். மனதார்ந்த பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன் சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். சிஸ்டர், இதான் உங்க கான்வென்ட்டா? ஆமாங்க ஃபாதர். சூப்பர் சிஸ்டர். நிறைய சமூக பணி செய்றீங்க, மருத்துவ பணி செய்து கொண்டு இருக்கீங்க. ஆனா அதே வேளையில உங்களது ஆன்மீக பணி, ஆன்மீக வாழ்வு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுதான் நம்ம அழைத்தலுக்கான பெரிய எதிர்பார்ப்பு, திருச்சபை நம்மிடம் எதிர்பார்க்கிறது. சோ ஒரு சகோதரியா இருந்துட்டு உங்களது ஆன்மீக வாழ்வு எப்படி இருக்கு சொல்லுங்களேன். நாங்க சமூக பணி, மருத்துவ பணியை விட ஆன்மீக பணி அது நம்மள முதல் முக்கியம் இல்லையா? அதனால அது சிறப்பா செய்யறோம். என்னை பொறுத்தவரைக்கும் பாருங்க, இதே நீங்க பாத்திருப்பீங்க, 72 படி ஒரு தடவை ஏறி இறங்குறோம். கடினமானதான் ஏறி இறங்குறது. ஆமா, இருந்தாலும் மக்கள் வந்து இங்க குறைவா இருந்தாலும் எங்க பங்குல மக்கள் நல்ல ஒரு கோஆபரேஷன், என்ன சொன்னாலும் செய்வாங்க. ஒரு கிளீனிங்கோ மற்ற ஒர்க்கோ அந்த மாதிரி எது அட்வான்ஸா முதல்ல சொல்லிட்டா வந்து ஏற்பாடு பண்ணி எல்லாம் நீட்டா பண்ணி கொடுத்துருவாங்க. அதை விட அன்பியங்கள் மக்கள் கம்மியா இருந்தாலும் ஒரு 5 அன்பியம் இருக்கு. அந்த அன்பிய மக்கள்லாம் அடுத்த முதல்ல அவங்களுக்கு இப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த மாதிரி செய்திருவாங்க. கொயரா இருந்தாலும் சரி, மற்ற வகையில இருந்தாலும் சரி, ஒரு தேர் திருவிழாக்கு முன்னா ஏதாவது இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படி எது சொன்னாலும் மக்கள் வந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பு தருவாங்க. நல்லா செய்துட்டு இருக்கிறோம். அதோட நாங்க பங்கு தந்தையோட நல்ல முறையில் அவருக்கு என்ன உதவியோ என்ன தேவையோ அதை நிமித்தம் நாங்க கலந்து ஆலோசித்து இது வரைக்கும் நல்லா செய்துட்டு இருக்கிறோம் ஃபாதர். நல்ல சந்தோஷம். சூப்பர் சிஸ்டர், இன்னும் சிறப்பா செய்யுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ. கிறிஸ்துவின் ஆடுகளின் மொழி அறிந்து, மனம் அறிந்து, உணர்வறிந்து, வழிகாட்டி வாழ்வளித்த உம்மை இந்த ஸ்மெல் ஆஃப் ஷீப் என்கிற இணையதளம் நல்ல ஆயன் என்று சொல்லி கௌரவப்படுத்துகிறது. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ சிஸ்டர்.